ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹெச்கே டிசைனர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டீல் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா அது ரொம்ப என்னதான் நம்ம ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணாலும் கொஞ்சமாக ஆடுற மாதிரி தான் இருக்கும். பட் அயன் ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. எனக்கு ஸ்டிச்சஸ் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு எனக்கு அயன் ஸ்டாண்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நான் அப்போ அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அம்மா தான் ஆரியே ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான்ல இருந்துச்சு. அப்பா திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் அம்மா கொஞ்சம் ஏஜ்டானதுனால அம்மாவுக்கு கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் கையெல்லாம் பிடிச்சு நம்ம அதுவும் ஆரியில உட்காரது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுடைய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா கத்துக்கிட்டதுன்னு அம்மா கிட்ட இருந்து தான். ஸோ அவங்க தான் அந்த அயன் ஸ்டாண்டை வச்சிருந்தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே ஸ்டீல் ஸ்டாண்டை தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஆடும் பர்ஃபெக்டாக கரெக்டாக எனக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் இந்த அயன் ஸ்டாண்டுக்கு நான் மாறினதுக்கப்புறம் எனக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு முதுகு வலியுமே அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு 2 குழந்தைங்களுமே ஆப்ரேஷன் தான். ஃபஸ்ட்டு நான் ஆரி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கழுத்து வலி, நெக்ஸ்ட் முதுகு வலி, அப்புறம் நீடெல்லாம் பிடிச்சி நைட்டெல்லாம் கையெல்லாம் கூட மரத்து போயிடும். அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆரியில் உட்காரும்போது கண்டிப்பாக ஒரு பாட்டில் தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எஞ்சி போய் நம்ம குடிக்க மாட்டோம். அதனால பக்கத்துலேயே வச்சுட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதனால நம்ம உட்காந்து நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஒர்க் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பா உட்காந்து ஒரு பிளவுஸ் முடிச்சு கொடுப்போம். அந்த டைம்ல நமக்கு எந்திச்சு போகவே மாட்டோம். பக்கத்துலயே தண்ணி வச்சு குடிச்சிட்டே இருக்கும்போது அடிக்கடி நம்ம எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம உட்காந்துட்டோம் அச்சோ இப்போ எழுமணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். ஆனால் அப்படி இல்லாம கொஞ்சம் நம்ம ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்க எந்திரிச்சு தண்ணி குடிக்க போகலாம். அல்லது பக்கத்துலயே நீங்க தண்ணி வச்சுக்கலாம். சும்மா வாக் போகலாம். ஏன்னா கழுத்துக்கு லைட்டா எக்ஸசைஸ் கொடுக்கலாம். தூரமா ஏதாவது கண்ணுக்கு ரொட்டேட் பண்ணி கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது உங்க ஹெல்த்தையும் நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல எனக்கு அயன் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ நீங்க ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி அயன் ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல இப்போ நிறைய விதமான இருக்கு. ஃபர்ஸ்ட் காட்டன் இருக்கு, இப்போ ஸ்கொயர் டைப்ல கூட வந்துடுச்சு. ஆனா ஃபர்ஸ்டா நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ற பிகினரா இருக்கும்போது நியூவா ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ரவுண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுவும் நீங்கள் 18 இன்ச் ஃப்ரேம் ஸ்டாண்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸுமே அதில் பேக் நெக் ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம். 18 இன்ச் ஃப்ரேம்லேயே நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷனலாக மாறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆரி காட்டலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்டீல் ஸ்டாண்டு நெக்ஸ்ட் அயன் ஸ்டாண்டு ரெண்டையுமே எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுதான் 18 இன்ச்சு ஸ்டீல் ஸ்டாண்டை நான் ஃப்ரேமோடு வச்சுருக்கேன். இது அயன் ஸ்டாண்டு. அயன் ஸ்டாண்டு நம்ம தனியாக கலட்டி பிரித்து எடுக்க முடியாது. ஸ்டீல் ஸ்டாண்டு மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இது உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அயன் ஸ்டாண்டை வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த அயன் ஸ்டாண்டில் ஃப்ரேம் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லெக் போர்ஷன் நம்ம கலட்டி மாட்டிக்க முடியாது. ஸோ இது ட்ராவல் பண்ணி வெளியே எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இதுக்கு ஸ்க்ரூ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆரி ஃப்ரேமை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக நான் ஸ்டீல் ஸ்டாண்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 லெக் கொடுத்துருப்பாங்க. மேலே ஸ்க்ரூ இருக்கும். கீழேயும் நமக்கு ஃப்ளோரில் கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம அந்த ரவுண்ட் போர்ஷன்லேயும் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஆரி ஃப்ரேமை இன்சர்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்ம டைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம லெக்கில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை மாட்டிக்கலாம். இந்த ஸ்டீல் ஸ்டாண்டில் ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு வெளியில் தான் போர்ஷன் இருக்கும். அதாவது அந்த ரிங்காக இருக்குல்ல அந்த போர்ஷனுக்கு வெளியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வெளியில் தான் இதில் நம்ம ஃப்ரேம் மாட்டுற மாதிரி இருக்கும். பட் அயன் ஸ்டாண்டுக்கு உள்ள ஃப்ரேம் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல அதில் நீங்கள் ஸ்க்ரூவை மாட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
4 லெக் பார்ட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் நெக்ஸ்ட்டு ஃப்ளோரில் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கீழே கொடுத்துருக்குற அந்த பிளாக்கான ஸ்க்ரூ பார்ட் இருந்து இல்லையா, அதையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ளோரில் வந்து கரெக்டாக நிற்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆடாத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எல்லாம் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேனர் வச்சு நீங்கள் ரொம்ப டைட்டும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கிளாஸுக்கு போகிறீங்க அப்படின்னா, டைரெக்டாக கிளாஸ் எதுவும் நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து ஆரி கிளாஸ் போகும்போது அப்படி தான் எனக்கு இந்த ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து டெய்லியுமே வந்து கழட்டி மாட்டி வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு கரெக்டாக நான் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக ஸ்பேனர் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கையிலே வந்து இந்த மாதிரி வந்து டைட் பண்ணிப்பேன். ஸோ அது கையிலே டைட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு லூஸ் ஆகிடும். பட் நீங்கள் வந்து வீட்லேயே மட்டும் தான் ஒர்க் பண்ணுறீங்க, வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 4 லெக்கே நல்லா டைட்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரேம் மாட்டினதுக்கப்புறம் இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த நம்ம ரிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எந்த அளவுக்கு வந்து நம்ம டைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ளோரில் கரெக்டாக நிற்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லெக்கை ஃப்ரண்டில் பேக்கில் கொஞ்சம் இழுத்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டீல் ஸ்டாண்டில் வந்து நம்ம ஃப்ரேமை வெளியில் மாட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில் மாட்டிட்டு நீங்கள் ஃப்ரேமை லைட்டாக நீங்கள் தூக்கும்போது ஃப்ரேம் வந்து உங்கள் கையில் வந்து வரக்கூடாது, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். ஸோ ஃப்ரேமை கரெக்டாக மாட்டிட்டு நீங்கள் உள்ள அந்த ரிங் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூவை கரெக்டாக நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமை வந்து லைட்டாக தூக்கும்போது உங்களுக்கு ஃப்ரேம் வந்து வராது. அந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடவே வந்து ரொம்ப கிளாத்தை வந்து பிரித்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு சுருக்கம் இருக்காது. ஸோ அது வந்து நம்ம கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாடா எப்படி சுற்றுறது, நம்ம ஃப்ரேமில் வந்து நாடா எப்படி சுற்றுறது, கிளாத்தை வந்து ஃப்ரேமில் அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆரி வீடியோ வந்து எப்போவுமே ஃப்ரைடேஸ் வரும். நெக்ஸ்ட்டாக வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ், சில்க் த்ரெட் மேக்கிங் கிளாஸஸ், நெக்ஸ்ட் மெட்டீரியல் நாலேஜை கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் வந்து மண்டே வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸும் உங்களுக்கு வேணும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆரி வீடியோஸ் எப்போவுமே நமக்கு ஃப்ரைடே வரும். உங்களுடைய டவுட்டுக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். நான் அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சின்ன டிப்ஸோடு நான் ஷேர் பண்ணுறேன். அல்லது தனியாக அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோ வேணும்னாலும் நான் தனியாக வந்து மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம அயன் ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அயன் ஸ்டாண்டில் வந்து நம்ம லெக்கெல்லாம் பிரித்து கலட்டி மாட்டி எடுக்க முடியாதனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஃப்ரேமை மட்டும் நீங்கள் உள்ளே கொடுத்துருக்குற அந்த ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி இருக்குல்ல, ரவுண்ட் போர்ஷன் மாதிரி, அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அயன் ஸ்டாண்டில் கொடுத்துருக்குற நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம ஃப்ரேமில் இருக்கிற ஸ்க்ரூ பார்ட்டும் நெக்ஸ்ட்டு அயன் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ பார்ட்டும் ஒரே சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மற்ற சைடு வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரூ வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக கரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த அயன் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ பார்ட் வந்து குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடையில் கொடுத்து கொஞ்சம் பெருசாக கூட வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த 18 இன்ச் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்க்ரூ வந்து இல்லை, அதனால் நான் வந்து தனியாக தான் அந்த ஸ்க்ரூ வாங்கி மாட்டிக்கிட்டேன். ஏன்னா வந்து நான் 16 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நான் உள்ளே வச்சுருவேன், இந்த மாதிரி ஃப்ரேமை உள்ளே வச்சுருவேன். பட் வந்து லூஸாக இருக்கும். பட் நான் அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்க்ரூவை மாற்றி நான் பெரிய ஸ்க்ரூ வாங்கிட்டு நல்லா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி அயன் ஸ்டாண்டை உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செஞ்சு கூட வாங்கிக்கலாம். பக்கத்தில் ஏதாவது கம்பிகள் செய்வாங்க இல்லையா, அங்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கூட வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரேமே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்டோன்னா அயன் ஸ்டாண்டில் வந்து வேலை ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேமை வந்து தூக்கி பார்க்கும்போது ஃப்ரேம் வந்து உங்கள் கையில் வரக்கூடாது, அந்த அளவுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்.
ஸோ இந்த வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஹெச்கே டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் லிங்க் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நம்ம வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கும் வந்து யூடியூப் வந்து ப்ரமோட் பண்ணும். கூடவே உங்களை மாதிரி நிறைய பேர் வீட்டிலே இருந்தே ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூடியூப் வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதனால எனக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும், எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ இப்போது ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தானே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன போல் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து எனக்கு யாரடா எனக்கு கம்மியாக சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோண்டிட்டு இருந்தது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அப்போவே வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே வந்து 3000 இருந்துச்சு மந்த்லி. ஸோ அந்த டைமில் எனக்கு குழந்தைங்களே வச்சுட்டு அப்படி கற்றுக்க முடியல. அதனாலேயே நான் ஆன்லைனில் 500க்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் நிறைய கேப் எடுத்தனால ஓகே நம்ம பே பண்ணி படித்தா தான் நமக்கு வந்து மற்றவங்களுடைய ஒர்க்கையும் நம்ம பார்த்து நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 500க்கு பே பண்ணி 6 மாதம் கோர்ஸ் வந்து நான் படித்தேன் ஆன்லைன்லேயே. எனக்கு அது என்னுடைய ஆரி ஜேர்னிக்கு வந்து அது எனக்கு கண்டிப்பாக ஒரு 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 முக்கிய பாயிண்ட்னு சொல்லலாம். அந்த மேம் எனக்கு இப்போவுமே நான் அந்த மேம் கூட வந்து கான்டாக்டில் தான் இருக்கிறேன். நான் அவங்களோட நிறைய கிளாஸஸும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த மாதிரி நான் ஃப்ரீ கிளாஸஸ் அப்லோட் பண்ணுறது நிறைய பேருக்கு ஃப்ரீ கிளாஸஸ் தானேன்னு தோணலாம். ஆனால் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் சும்மா வீட்டிலே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.